எங்கள் தாத்தாலாம் உட்காந்து டிஎம்கே சுற்றின்னு கிடக்கிறாரு. எங்கள் அம்மாலாம் சூரியன் தான் நல்லா பழிச்சுன்னு இருக்காங்க, சூரியனுக்கு தான் போடணுன்றாங்க. தளபதி சாருக்கு தான் போடுவேன். தளபதி விஜய் வந்தார் பட்டதே போதுண்ணா. எல்லா விஷயத்துலையும் நல்லதும் பண்ணாரு, ஆனால் அதோட கெட்டது நிறையா பண்ணிட்டாரு. அதே போதுண்ணா. போட்ட பிறகு தான் பயம் வருமா பயம் வராதான்னு அவங்க கையில் தான் இருக்குது. அவனுங்களுக்கு போட்டாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவனுக்கு இருக்கிறது பூரா பிறக்கிட்டுங்க தான். ஆமாம், ஓட்டு போட்டால் மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. தமிழ் எடிஷன் மக்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஒரு டாப்பிக்கை பற்றி ஆடியன்ஸ்க்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுனுக்கிறோம். இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கும் போது தான் தெரியுது. ஏன்னா நாட்டில் நிறைய நடந்துனுக்குது. 18ஆம் தேதி வேறு எலெக்ஷன் வேறு வருது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எப்படி ஃபஸ்ட் லவ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக, ஃபஸ்ட் டைம் பீர் அடிக்கும் போது எவ்வளோ முக்கியமோ, ஃபஸ்ட் டைம் கிஸ் எவ்வளோ முக்கியமோ, அதேமாதிரி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உருப்படியான விஷயத்தை ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறாங்களே. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்டலாம் ஓட்டு போட போகிறாங்களே, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் தலை, உன் பேர் என்ன தலை? சதீஷ்குமார் தலை. சதீஷ்குமார். எஸ். எங்கே வரீங்க? விருத்தாச்சலம். எஸ், சூப்பர். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி எலெக்ஷன் வருது. என்ன எலெக்ஷன் வருது 18ஆம் தேதி? 18ஆம் தேதி நம்ம சொல்லி என்ன எலெக்ஷன் வருது? எலெக்ஷன் வருது. அது எந்த எலெக்ஷனாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம். அதுனா எலெக்ஷன் தெரிஞ்சுக்கணும்ல. ஃபஸ்ட் டைம் தானே ஓட்டு போட போகிறீங்க? ஆமாம். முன்னாடி ஓட்டு போட்டது இல்லையா? இல்லை, ஓட்டு போட்டால் மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அப்புறம் ஓட்டு எங்கே ஓட்டு போடாமல் தான் இருக்கலாம்னு பார்க்குறேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. யாருக்குன்னா ஓட்டு போடணும், புரியுதுங்களா? ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாகுது. ஏன்னா நிறைய பேர் அந்த ரீஃபில்லிங்கை கிறுக்கி விடுவாங்க. அதெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் போடுவீங்க இல்லை? கரெக்டாக எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுக்கு? ஒரு லைட்டாக எக்ஸைட்மெண்ட் இருக்கிறேன். எப்போ ஊருக்கு போகிறா? எப்போ யாருக்கு ஓட்டு? நீ நைட்டு தான் லீவு கேட்கணும். யாருக்கு ஓட்டு போடலான்னு சொல்ல மாட்டியா? லீவு என்ன இருக்குது? வேறு இப்போ நல்லவங்க செய்கிறவங்களுக்கு போட வேண்டியது தான் ஓட்டு. நல்லவங்க செய்கிறவங்களுக்கு போட வேண்டியது தான். ஆமாம். அப்படியா? ஆமாம். நன்றி. எல்லாம் சிறப்பு தலை. ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. ஏப்ரல் 18 சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 18 சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்மாக தெரியல. 18 எலெக்ஷன் கன்ஃபார்ம் தான். வேலூரில் எலெக்ஷன் கன்ஃபார்மான ஒரு டவுட்டு தான். ஏன் தலை வேலூரில் மட்டும் அப்படி? சம்திங் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னாங்க. சரி. நேற்று எலெக்ஷன் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் எலெக்ஷன் தேர்தலில் எலெக்ஷன் நாளைக்கு இருக்குது, அது வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஏன்னா இப்போ உங்கள் ஊரில் வேலூரா? நீங்கள் வேலூர் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறீங்க வேறு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஓட்டு போடுறோம், நம்ம ஃபஸ்ட் டைம் ஜாலியாக இருப்போம், ஓட்டு போட போகிறோமேனு. எலெக்ஷன் இருக்குதா இல்லையானு டவுட் ஆகுது, கொஞ்சம் பயமாகுதா? பயம்லாம் இல்லை. ஓட்டு போட்ட பிறகு தான் பயம் வருமா பயம் வராதான்னு அவங்க கையில் தான் இருக்குது. அப்படியா? இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது நான் கரெக்டான ஆளுக்கு தான் ஓட்டு போகணும் நம்ம. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டு. எப்படி ஃபஸ்ட்டு கிஸ் அடிக்கிறோமோ, ஃபஸ்ட் வாட்டி பீர் அடிக்கிறோமோ சந்தோஷத்தை தரோம்ல, அந்த மாதிரி தான் ஓட்டு போடுறதும் இல்லை. ஃபஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறீங்க? நீங்கள் யார் நல்லது செய்வான்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறது யாருக்கு வேணால் போடலாம். பட்டு நமக்கு ஃப்யூச்சரில் நாளைக்கு யூஸாக இருக்கணும். அதுக்காக எனக்கு தெரிஞ்ச இந்த எலெக்ஷனில் இன்னும் நிறைய பேரை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, புதுசாக யாருன்னா? புதுசாக படித்தவங்க வரணும். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிங்க அவங்களாம் கொஞ்சம் எலெக்ஷனில் நின்னாங்கன்னா, அவங்கள மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிலாம் நின்னாங்கன்னா நமக்கு எலெக்ஷனில் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு ஜென்ரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ இருக்க எலெக்ஷனில் ஓட்டு யாருக்கு போகிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு தான். கன்ஃபார்ம் உள்ளே இருக்கிறவங்களே டவுட்டாக தான் இருக்கும். நம்ம கட்சிக்கே போடலாமா இல்லை வேறு கட்சிக்கு போடலாமான்னு. கண்டிப்பாக அவங்களுக்குள்ளாரியே ஆப்பிளுக்கும் மேங்கோவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. அதனால் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சூப்பர் தலை. ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிற, எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிற நீ? மனசுக்குலாம் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. இப்போ நம்மளுக்கும் 18 வயசு ஆயிடுச்சுடா, அதுக்கு மேலே ஆகிட்டு இருக்கோம், ஓட்டு போட போகிறோம்டா, நம்மளும் சிட்டிசன் ஆகிட்டோம், குடிமகன் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. இருக்குது. அது ஓட்டு தான் யாருக்கு போகிறதுன்னு கன்ஃபியூஷனாக நிறைய பேர் டவுட் ஆகிடுச்சுப்பா, யாருக்கு ஓட்டு போகிறதுனே தெரியல, அதுதான் பெரிய டவுட் ஆகுது. ஃபஸ்ட் சாபுத்திரி போட்டு பார்த்துடலாமா? சாபுத்திரி போகிறது இப்போ மக்கள் நீதி மையம் கமல் வர கேட்டிருக்காரு. இந்த வாட்டி அவருக்கு போடலாம். இல்லை எங்ககிட்ட கேட்கல, ஒன்ஸ் அவர்கிட்ட கேட்போம். அவருக்கு கேட்டிருக்காரு ஓட்டு போடுங்க. ஸோ அவருக்கு போடலான்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட இது ஓட்டு பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு. பட் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் எல்லாம் ஓட்டு போட்டு வரும்னு சொல்லுவாங்க. பட் புதுசாக எப்படி பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். பட்டு ஓட்டு போடுறதுன்னு சொன்னால் நான் தளபதி சாருக்கு தான் போடுவேன். தளபதி விஜய் வந்தார்.
ஸ்டாலின் சார் தான் ஓட்டு போட போகிறேன் நான். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறது. சூப்பர் தல. ம். ஓட்டு இடத்துல ஏதோ கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டு இடத்துல ஓட்டு போகிற இடத்துல சில இதெல்லாம் கொடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் அது இல்லை சார், அதெல்லாம் தெரியாது எனக்குலாம். என்ன கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டது இல்லையா? இல்லை சார், சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க ஓட்டு போட்டு வெளியே வந்தீங்கன்னா. ஆமாம், டைம்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா நீங்கள்? தெரியல சார். அப்படின்னா 4 வாங்கிடுவேன் சார் நான். 4 டைம் ஓட்டு போட ஃபஸ்ட்டு ஓட்டு போகிறதால தெரியல அதெல்லாம். அதெல்லாம் தெரியாது. சரி, நீ சொல்ல எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஓட்டுறதால எப்படின்னு இது பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் அந்த இங்கில் வந்து நம்மளுக்கு தெளிச்சு விடுவாங்க. அது ஒரு வாரம் இருக்காது, ஒரு வாரம் சாலும் போகாது, சில பிடிக்கவே மாட்டாங்க, அது போகக்கூடாது. சொல்லுதல்ல எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம ஸ்டாலின் சந்தோஷமா இது. சரி, நீ சொல்லுதல யாருக்கு ஓட்டு போடலாம், இவருக்கு ஓட்டு போட்டால் பரவாயில்ல, இன்னும் ஒரு மாற்றம்லாம் வரும் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவிலே ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் தான் போடுவேன். ஸ்டாலின், ஆமாம். அது வந்து அக்ரிகல்ச்சரில் ஹெல்ப் பண்ணுறாரு அவர், ஹெல்ப் பண்ணுவாருன்ற நம்பிக்கை, அவ்வளோதான். இந்த புதுசாக யாருன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்து இருக்கிறாங்க, ஆனால் புதுசாக நம்மளுக்கு இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற ஐடியாலாம் இல்லையா ரெண்டு பேருக்கும்? யங்ஸ்டர்ஸாக இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்ல போனால் இவருக்கு தான் கொடுக்க முடியும். அவர் பேர் பிக் பாஸ்ல வருவாரா? பிக் பாஸில் இல்லை, தமிழை பற்றி அழகாக பேசுவார். சீமான் ஐயா தான். கண்டிப்பாக அவருக்கு கொடுத்தா கண்டிப்பாக செய்வார். ஏன்னா தமிழுடைய பெருமையை அவர் தான் எப்பயுமே சொல்லுவார், எப்பயுமே. அதனால் அப்படி கொடுக்கணும்னு சொன்னால் சீமான் ஐயா கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஆமாம், அவர் கொடுக்கலாம். ஏப்ரல் 18 வந்து எலெக்ஷன் டேட்டான், அதனால் வந்து எல்லாம் பரபரப்பாக ஊருக்கு கிளம்பினுங்கிறாங்க, ஓட்டு போட போகிறோன்னு. நீயே வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் அதான் உன்னை வந்து தேடி பார்த்தா எங்கள் பார்க்கில் வந்து ஜாலி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஐ மீன் பசங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறேன்னாங்க, அதனால தான் வந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன், எவ்வளோ சந்தோஷமாகுது. இங்கே ப்ளூ டிக்லாம் போட்டு விடுவாங்க, ஓகேவா? எவ்வளோ சந்தோஷமாகுது ஓட்டு? ஏதோ சந்தோஷமாக இருக்கு. நான் போடலாண்ணா அந்த வாட்டி. யாருக்கு போகிறது தான் தெரிலண்ணா. யாருக்கு போகிறதுன்னு தெரியல, எல்லாருமே இந்த இதில் தானே இருக்கிறாங்க. யாருக்கு போகிறதுன்னு தெரியாமல் ஒரு இதில் இருக்கிறாங்க. வீட்டில் யாருக்கு போட சொல்கிறாங்க? நோட்டா போட்டுடலாம் நான் பேசாமல். நோட்டாக்கெல்லாம் போடக்கூடாது. நோட்டாக்கு போடலாம், வேறு யாருக்குன்னா போட முடியும். நோட்டாக்கு போட்டின்னு வை. நோட்டு அதிக பட்சத்தில் இருந்தால் கூட செகண்டில் இருக்குதுல்ல, இப்போ செகண்டில் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இருந்ததுன்னு வை, அவங்க தான் வின்னு. நோட்டா நான் தான் அதிகமாக இருந்தாலும் நோட்டாக்கு இதுவே கிடையாது, வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால் வந்து யாருக்குன்னா ஓட்டு போடணும்ல. வீட்டில் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க? ஒட்டா யார்? திமுக தானே போடணும். திமுக தான். ஆமாண்ணா. மோடி வரக்கூடாது அதனாலயா? வேணவே வேணாண்ணா. ஏன்பா எல்லாம் ஒரு மணி கோவத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணுறது? பட்டதே போதுண்ணா எல்லா விஷயத்துலையும். நல்லதும் பண்ணார், ஆனால் அதோட கெட்டது நிறையா பண்ணிட்டாருண்ணா. அதுவே போதுண்ணா. நல்லது என்ன பண்ணார் ஒன்று சொல்ல எனக்கு தெரியாது. அந்த 2000 நோட்டு மாற்றினாரு, அது ஓரளவுக்கு அவர் சேஃப்டிக்கு மாற்றினாரு. ஆனால் மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த நோட்டால். ஆமாண்டா, அந்த இங்குக்கார வர போயிட்டு அடிக்கடி எங்கள் அம்மா தோச்சிட்டாங்க, நீ பார்த்தா வெள்ளையாகுது நோட்டு, அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. ஆமாண்ணா. ஸோ அந்த மாதிரி சேட்டில் இருக்கிறீங்க எல்லாம். விலைவாசி நிறைய ஏற்றி விட்டாருண்ணா. என்ன ஏறினது உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது? முதல்ல இந்த பெட்ரோல் வந்து இப்போ 78 போச்சுண்ணா. 70 ரூபா இருந்தது, 78 போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அதுதான். அப்புறம் சமையல் கண்டிப்பாக ஊர் சுத்த முடியலண்ணா. பொண்ணை கூப்பிட்டு சுத்த முடியுமா? ஷேர் ஆட்டோவில் எத்தனை பேர் ஏற்றின்னு போகிறது? நம்ம பொண்ணு 2 பைக் இருந்தால் 2 பேரும் ஒன்றா ஏற்றின்னு போகலாம். விட மாட்டுறாங்களே, அதுக்கும் இப்போது பெட்ரோல் ஏற்றிட்டாங்களே. மோடி சார் பொண்ணுங்களை ஏற்றின்னு போக முடியல, பைக்கில் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுங்க, இல்லைனா பசங்க அதை வாட்டி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி டிஎம்கே ஓட்டு போடலான்னு இருக்கேண்ணா. ஓகே, ஓட்டு போடுறதுக்கு ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்களே, என்னென்ன ப்ரொசீஜர்னு கேட்டியா? கையில் நம்மளா யோசிச்சு போடணுன்னு வாங்கண்ணா. சரி, அதுக்கப்புறம் வேறு எதுவும் தெரியலண்ணா. அங்கே என்ன இருக்கும்? உள்ளே போனோன்னே எதனா இருக்கும்? வீட்டில் சொன்னாங்களா? உள்ளே போனோடனே நம்ம ஓட்டர் ஐடி செக் பண்ணுவாங்க, அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் சொல்லிட்டு கையில் மை வைப்பாங்க. வச்சுட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போயிட்டு எந்த இதுக்கு நேராக போடுறோமோ அதுக்கு அழுத்த சொல்லுவாங்க. அதில் யார் ஃபோட்டோ இருக்கோ, டிஎம்கேனா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்து நம்மளே அழுத்த வேண்டியதாண்ணா. ஓகே, உங்கள் கேண்டிடேட் யார்? உங்கள் ஊர் கேண்டிடேட் யார்? தெரியாதுண்ணா. கேண்டிடேட் தெரியாமல் டிஎம்கே ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்க வேண்டியதாண்ணா. சென்னையில் தானே இருக்கிற? ஆமாண்ணா, சென்னை தான். தென்சென்னையா? இல்லைண்ணா, இது சென்னையில். தமிழிச்சி தானே? தமிழிச்சி தங்கப்பாண்டியன் தான். தங்கப்பாண்டியனா அவங்க தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், லேடி கேண்டிடேட். இந்த ஏரியாவே கிடையாதுண்ணா. எந்த ஏரியா நீ? நான் போரூர்ண்ணா. போரூரா? போரூர்னா ஸ்ரீபெரும்புத்தூர் அது வருமா? பூந்தமல்லிக்குனா ஸ்ரீபெரும்புத்தூர் டிஆர் பால் நிற்பார்னு நினைக்கிறேன். அவருக்கு பார்த்து ஓட்டு போடு, சரியா? ஃபஸ்ட்டு கேண்டிடேட் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா ஓட்டு போடுவேன், சரியா? ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். யாருக்கு ஓட்டு போட்டாப்பா தமிழ்நாடே மாறிடும்பா. யாருக்கு ஓட்டு போட்டாலும் மாறாது, அது வேறு விஷயம். சங்கர் பாத்தனா மட்டும் தான் மாற்ற பிரம்மாண்டமாக ஆக்கி விடுவார். நீ சொல்லி யாருக்கு ஓட்டு போட்டால் மாறும்? யாருக்கு ஓட்டு போட்டால் மாறுமா? ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம், உனக்கு ஒரு சிட்டிசனாக இருக்கும்ல, சரி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம்ப்பா, ஓட்டுனால இந்த தமிழ்நாடே மாற போகுதுப்பா அப்படின்னு. அதெல்லாம் மாறாதுண்ணா. ஆனால் அதெல்லாம் மாறாது. ஆனால் பிரித்து விடலாம் ஓட்டை. பிரித்து விடலாம். அதாவது எப்படின்னா
இப்போ அவங்க இப்போ இவங்களுக்கு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்கல்ல, இவங்க இவ்வளோ சொல்லிட்டு கணக்கு போட்டு வச்சிருவாங்கல்ல, அதுலேருந்து அவங்கள கம்மி பண்ணி வேணா விடலாம். இப்போ வந்து 40 MP ஓட்டில் இருக்குல்ல, அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஓட்டாச்சும் நம்ம பிரித்து விடலாம்ல. அது மாதிரி தான் பிரித்து விடுறதுனா யாராச்சும் நம்ம வீட்டாண்ட யாராச்சும் புது ஆளுங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, நல்லா படித்தவங்க யாராச்சும் இருந்தாச்சும் அவங்களுக்கு போட்டு விடுவோம். அது எப்படியே வேஸ்ட்டு தான் தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் தெரியும். பட் ஆனால் அவங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாகும்ல. ஸோ அதனால் அது மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா வந்து தெரியும் யார் ஜெயிக்க போகிறான்னு எப்பயே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஸோ அதனால் பிரித்து ஜெயிப்பா மேக்ஸிமம் யாருக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தோன்னா டிஎம்கே தானே இருக்குது. டிஎம்கே தான். இவரெலாம் சொல்கிறாரு, கமல் சார்லாம் டிவிலாம் வச்சு ஓடிக்கிறாரு, அவரும் வரமாட்டாரா? டெய்லியும் பிக் பாஸ்ல வந்தார், அப்போல்லாம் பார்த்தீங்களா? ஓய்வு வரும்போதெல்லாம் பார்த்தீங்களா? அவர் கூட போட மாட்டீங்களா? எங்கள் தாத்தாலாம் உட்காந்து டிஎம்கே சுற்றின்னு கிடக்கிறாரு. எங்கள் அம்மாலாம் சூரியன் தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் சூரியனுக்கு தான் போடணுன்றாங்க. நீங்கள் பளிச்சுன்னு இருக்கும், அதனால சூரியனுக்கு போடுங்க. டார்ச் லைட் கூட தானே பளிச்சுன்னு இருக்கும். சூரியன் தான் ரொம்ப பெரிய பளிச்சுன்னா. சூரியன் வந்து பகலில் மட்டும் தான் வரும், டார்ச் லைட் அப்படி கிடையாது. நீ காலையும் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம். எனக்கு அதான் பிடிக்குன்றது சில பேர்லாம் சுற்றிட்டு இருக்காங்கண்ணா, அவங்களாம் அதுக்கு தானே போடுவாங்க. இதுக்கு தான் சில பேர் இந்த கட்சி எனக்கு பிடிக்குன்ற பேர்லாம் இருக்காங்களா, அதனால் எதுக்காக ஓட்டு போடணும்னு தெரியல. யங்ஸ்டர்ஸ் வராங்க, ஓகே பார்ப்போம். இந்த அவர் யங்ஸ்டர்லாம் கிடையாது, அவரு கிடையாதுண்ணா, யங்ஸ்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கு பார்ப்போம் நம்ம என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் நம்ம யாரும் மாற்ற முடியாது தமிழ்நாடு நினச்சா. ஓகே, அதனால மாளிகைலாம் போட்டு வரியா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். இல்லைண்ணா, இது நான் வருஷம் போகிறது தானே. பிரியாணி சாப்பிட முடியாத பசங்க பிரியாணி வேணுங்கிறானுங்க. இல்லை நான் வெஜ் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா. வெயிலுக்கு வந்து இதமாக வந்து இது வாட்டர் மெலன் சாப்பிட்டுருந்தாங்க, கூலிங்காக வந்து நாங்கள் தான் காண்டே திரும்ப வந்து உட்காந்துட்டோம். இருந்தாலும் அதெல்லாம் போடாமல் அப்பயும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட என்ன கேள்வினா, ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போகிறார் நம்ம தலை சார். அவர் வந்து என்ன எவ்வளோ சந்தோஷமாகறாரு, என்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கிறான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லு தலை, நீ சொல்லு. ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிற, எந்த ஊர், நீ யார் உங்கள் கேண்டிடேட்டு? நம்மளுக்கு திருநெல்வேலி, எங்கள் வேலை செய்ய வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம், நாளைக்கு தான் கிளம்புறோம். சரி, ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் ஓட்டு போட மாட்டோம். இவங்களு வீட்டில் பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, ஓட்டு போட்டு வந்தோம், இங்கே போட்டோம், இதை குத்தினோம், இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட்டனை குத்துனாங்க. ஓகே, நம்ம லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி லாங்குவேஜ். சொல்லுதல, உங்கள் கேண்டிடேட் யார்? ஏடிஎம்கேல யார் நிற்கிறா, டிஎம்கேல யார் நிற்கிறா? உங்களுக்கு இருக்கும்ல, அதாச்சும் தெரிஞ்சு வச்சுக்க. நிறைய பேருக்கு அதுவே தெரியல. ஃபஸ்ட்டு கட்சி பேரை சொல்லிடுறாங்கன்னா இவங்களுக்கு தானே போட வேண்டிய கேண்டிடேட் யாருன்னா நிறைய கேண்டிடேட் தெரிய மாட்டுது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா உங்கள் ஊரில் யார் நிற்கிறாங்கன்னு? நம்ம இதில் வந்து மைக்கேல் ராயப்பன் ஒருத்தர் இருக்காரு. யார்? நம்ம ப்ரொடியூசர் சிம்பு கூட இது பண்ணி பிரச்சனை. அவர் நிற்கிறாரா? ஆமாம். ஓகே. அதுபோல் நம்ம ஓட்டு போடுறது வந்து புல்லாங்குழல். கிருஷ்ணருக்கு பிடிச்ச புல்லாங்குழல். ஓகே ஓகே. நெல்லை மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு. சூப்பர். ஒரு சுயேட்சை கட்சி. ஓகே ஓகே ஓகே. எதனால அவருக்கு ஓட்டு போடணும்? ஏன்னா பெரிய கட்சிகள்லாம் இருக்கு, நிறைய கட்சிகள்லாம் இருக்கும்போது எதுக்கு ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு பண்ணணுன்ற ஒரு இது இருக்கும். அவனுங்களுக்கு போட்டாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவனுக்கு வந்து இருக்கிறது பூரா பிறக்கிட்டுங்க தான். ஆமாம், போடுறது நம்ம ஓட்டை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிடுவோமே. அவர் என்ன சொல்லுதாருன்னா, நான் ஜெயிக்க போகிறது கிடையாது, ஏதாட்டி எனக்கு 100 ஓட்டு 1000 ஓட்டு இந்துக்கள் போட்டாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் ஓட்டு வேஸ்ட்லாம் கிடையாது, அவருக்கு போடும். அவர் நல்ல கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும், கட்சிலாம் பார்க்காம நல்லா செய்கிறாங்களே. ஆமாம், இப்போ இல்லைனாலும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சினாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.